வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தின்னு தான் சொல்லலாம். அதுக்காக உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்போது வந்திருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ வாங்க வீடியோ கொள்ளப்பலாம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 33 வீதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா வழங்க தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சுக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் பணிபுரியும் சத்துணவு அமைப்பாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புப்படி வந்து பார்த்திங்கன்னா 600லேருந்து 1000 உயர்த்தி வழங்குறதுக்கு அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு வந்திருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கூடுதல் பொறுப்பு எதனால் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 60,000 வேகன்சி இருக்குது. சத்துணவு அமைப்பாளர், சத்துணவு உதவி சமையலர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 60,000 வேகன்சி மேலே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணி நிரப்பாமலே இருக்குது. அந்த வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கூடுதலாக பார்க்க சொல்லி கூடுதலாக மையங்கள் பார்த்துக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 4 வந்து பார்த்திங்கன்னா 20ன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை 33 உயர்த்தி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா கொடுத்துருந்தாங்க. மாதம் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா கொடுத்துருந்தாங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா 1000 உயர்த்தி வழங்குறதுக்கு அரசாணை கொடுத்துருக்காங்க. மேலும் சத்துணவு மையங்களில் செயல்பாட்டில் எவ்வித தடங்களும் ஏற்படாதவண்ணா போதிய பணியாளர்களை கூடுதல் பொறுப்பு வகிக்க தேவையான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ள கள அலுவலருக்கு உரிய அறிவுரை வழங்குமாறு சமூக நல ஆணையருக்கு ஆணையிடப்பட்டுள்ளது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு மையத்தில் எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. எல்லா நிதிலுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செயல்படணுன்னு பணியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளத்தை உயர்த்தி 600லேருந்து 1000 உயர்த்தி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கறதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சமூக நல ஆணையருக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர் 60,000 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா நிரப்புறதுக்கான ஏற்பாடு வந்துட்டு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு மையங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல போராட்டம் நடத்தி பார்க்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பணியாளரும் நியமிக்கப்படவில்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பல சிக்கல் அந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் வரோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா 8,997 வேகன்சி வந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதியத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரப்புறதுக்காக வந்துச்சு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நிரப்புறதுல பல சிக்கல் இருக்குது. அது என்ன சிக்கல்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். அது நீங்கள் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். தற்போது ஏற்பட்டுள்ள அதிக காலி பணியிடங்கள் காரணமாக ஒரு சத்துணவு அமைப்பாளர் ஒன்றுக்கு மேற்பட்ட சத்துணவு மையங்களில் கூடுதலாக கவனித்து வருவதாலும் உயர்ந்து வரும் விலைவாசி காரணமாகவும் சத்துணவு பணியாளர்களுக்கு ஒரு நாளுக்கு 20 வீதம் மாதத்திற்கு 600 வழங்கப்பட்டு வந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 60,000 வேகன்சி சொன்னால இதனால் வந்து பார்த்திங்கன்னா பல காலியிடங்கள் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சத்துணவு அமைப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சத்துணவு மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விலைவாசி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிறதுனால சத்துணவு பணியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு 20 வீதம் மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 600 வழங்கப்பட்டு வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 33 உயர்த்தி 1000 உயர்த்தி கூடுதல் பொறுப்பினை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வேலை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 600லேருந்து 1000 உயர்த்தி கொடுக்குறாங்க 400 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிக்கிறத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர், சமையலர், உதவியாளர் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 60,000 வேகன்சி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிரப்புறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 8,997 வேகன்சி வந்துச்சு. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் இல்லைனாலும் இன்னொரு ஜாப்பில் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வாங்குவீங்க. அந்த நம்பிக்கையில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக ஒரு வேலை வாங்குறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.